நம்ம லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும். நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். நம்ம தமிழக முதல்வர் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னா சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் தான் மிக முக்கியம்னு. ஆமாங்க, அரசாங்கம் எத்தனை துரிதமான நடவடிக்கைகள் எடுத்து போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைச்சாலும் கூட தனி மனிதன் அதை நினைக்கவில்லை என்றால் கண்டிப்பா அது நடக்காது. சோ தனி மனித ஒழுக்கம் தான் இதுல ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா மறுவாழ்வு மையங்களும் தனிமனித ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாடையும் தான் அவங்க உள்ளிருப்பு நோயாளிகளுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன்னா அவங்க அடிமையா இருக்கிறது ஆல்கஹால்கோ கஞ்சாவுக்கோ கிடையாதுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஆல்கஹால் கஞ்சாக்கு தான் அடிமையாயிட்டாங்க அப்படின்னு. ஆனா நல்லா யோசிச்சோம்னா அவங்க அடிமையாயிக்கிறது அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு. ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்சதை கூட விட்டுருவான், ஆனா அவன் பழகின விஷயத்தை விட வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சோ அவங்க என்ன பழகிருக்காங்க, எனக்கு குடிச்சாதான் நல்லா இருக்கு, கஞ்சா அடிச்சாதான் கவலை இல்லாம இருக்குங்கிறத அவங்க பழகி இருக்காங்க. அந்த பழக்கத்தை மாத்தணும்னா நல்ல பழக்கத்தை பழகணும். அப்படின்னாதான் இந்த எண்ணங்கள் மாற்றப்படும்.